air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. எல்லாருக்கும் காலை வணக்கம். ஸோ அன்றைக்கி ஏற்கனவே ஒரு நாள் காட்டியிருப்பேன். நான் மவுண்ட் பிளாங்க்னு ஒரு டனல், அதாவது அன்றைக்கி வந்து இட்டாலியிலேருந்து ஃப்ரான்ஸ் வந்திருப்பேன். இன்றைக்கி வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் இட்டாலி போகிறேன். அதுக்கு வந்து ஃபர் ஜூஸு ஃப்ரீ ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டனல் பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ அந்த டனல் வழியாக தான் நான் போகிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் 15 கிலோமீட்டரில் இருக்குது, எனக்கு தெரியல. மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணல. நேற்று லேட் நைட் தான் லோடு ஏற்றணும். 9 மணிக்கு தான் லோடு ஏற்றி வெளியே. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகும். நேற்று நான் வண்டி நிறுத்துறதுலேருந்து 9 மணி நேரம் 2 நிமிஷம் ஆகிடுச்சு, 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வண்டி எடுக்கலாம். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிகின் கண்ட்ரி எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். டேக்கோகிராஃபில் ஓகே ப்ரெஸ் பண்ணு. ஓகே, டவுன் ஏரோ, டவுன் ஏரோ, டவுன். என்ட்ரி டிரைவர் 1, ஓகே. பிகின் கண்ட்ரி, ஓகே. ஃப்ரான்ஸ், ஓகே. என்ட்ரி ஸ்டோர்ட். பேக் ஏரோ ப்ரெஸ் பண்ணு. டவுன், ஓகே. ஓகே, பிகின் கண்ட்ரி, ஓகே. ஓகே, என்ட்ரி ஸ்டோர்ட் ஆகிடுச்சு. பேக்கு இன்னொரு தடவை. லீவ் மெயின் பண்ணும், ஓகே. அவ்வளோதான். அதர் ஒர்க்கில் போடுங்க. 2 மணி சேசிங்களே. அழுத்துங்க இன்னொரு தடவை. ஓகே, இந்தையும் ஓகே. இன்றைக்கி 36 டன்னு வெயிட் இருக்குது. ஸோ அதனால் நல்ல மேட்டுக்கெலாம் உட்காந்து தான் போகுது. செம்மையாக நல்ல கியர்லாம் வாங்கலை, போய்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரே கியர்லேயே ரொம்ப லாங் டைமாக போகுது. பாருங்கள், செம்ம வியூவாக இருக்குது. அண்ணன் ஒருத்தர் பார்க்கிங்க்கு போகிறாரு. முன்னாடி டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. இங்கிட்ட பாருங்கள், அப்படியே அங்கே ஒரு கோட்டை இருக்குது பாருங்கள். இல்லை, இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து 12 கிலோமீட்டர் அந்த பக்கம் பாஸ் பண்ணால் இட்டாலி பாஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எனக்கும் சரியாக தெரியல, ஃபஸ்ட் டைமாக போகிறேன். இது ஏற்கனவே காட்டினது தான் இந்த கார்டு. அப்படியே என்ன காட்டுது, இந்த கார்டு வந்து ஏற்கனவே காட்டினது தான், டனல் கார்டு. இதை வச்சு தான் இங்கேயும் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ட்ரக்குன்னு போட்டிருக்கேன். இந்த 2 லேனில் தான் நம்ம வண்டிங்க போகணும். ட்ரக்குங்களால டிராஃபிக் இல்லை, இந்த காருங்களால தான் டிராஃபிக். ஏன்னா காருங்க வந்து ட்ரக்கு போகிற லேனை அடைச்சிட்டு நிற்கிது. ஸோ அதனால் வந்துட்டு இது பண்ணு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வண்டி இதுலேயும் போய்க்கலாம் தானே, ஸ்ட்ரைட்டாகவும் போய்க்கலாம், ரைட்லேயும் போய்க்கலாம். மக்கள் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். எப்படி ரைட்லேயும் போயிடுவோமா? 2 சைடும் போகலாம். கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா போகலாம். ரூட்டில் மாற்றம் இல்லை. ரூட்டில் ஒன்றும் மாற்றம், ரூட்டும் நேராக தான் போக சொல்லுது. முன்னாடியே ரைட்டுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ரைட்டு வேறு எடுக்க சொன்னிச்சு, சொல்கிற மாதிரி. ரைட்லேயே போவா? ஏடிஆர்னு போட்டிருக்கு ரைட்டில். ஏடிஆரா? ஃபர்ஸ்ட் ஆகும். எதில் போகலாம்? ஸ்ட்ரெயிட்டாக வேறு எதுவும் ரூட் இல்லைல்ல, இது ஒரே ரூட்டு தானே. இதில் ஸ்ட்ரைட்டாக போகலாம். டனல் ஆல்பின். இந்த ஆல்போ இங்கே போய் நம்ம நின்று இந்த பேரிகார்டு ஓப்பன் ஆகணும். ஆமாம் ஆமாம், இதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம அங்கே நின்னோம்னா அந்த க்ரீன் லைட் எரிஞ்சு அந்த பேரிகார்டு ஓப்பன் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ட்ரு ஆகணும். இதுதானே அப்போ சொன்னாங்க. இப்போ நாம் போய் அங்கே நிற்கணும். மறுபடியும் க்ரீனில் தான் இருக்குது, ஆனால் அந்த பேரிகார்டு ஓப்பன் ஆனால் தான் நம்ம போகணும். ஓகே, அந்த சைடு போய் எடுத்துக்கலாம். இப்போ கார்டு கொடுத்து நம்ம டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் உள்ளே போகிறதுக்கு. ஹலோ, சரி, ஓகே. இப்போ டிக்கெட் வாங்கியாச்சு, போகலாம். போய்
பின்னாடி மலைகளோட அழகு எவ்வளோ ஸ்பீட் லிமிட்னு தெரியலையே. ஓகே, டனலை ஃபுல்லாக கவர் பண்ணால் ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு. என்ட்ரன்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். 7 கிலோமீட்டர் தாங்க. 7 கிலோமீட்டரில் பார்டர் வந்துடுது, இட்டாலி பார்டர். இங்கே எனக்கு மேப்பில் காட்டிடுச்சு. 12.9 கிலோமீட்டர் இந்த டனலோட ரேஞ்சு. 13 கிலோமீட்டரு, 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். ஹெட்லைட்ஸ் ஆன் பண்ணிக்கும். டனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 60 தான். ஸோ 60னா என் வண்டி 70ல் போவோம். என் மேப் வந்து 10 கிலோமீட்டர் கம்மியாக தான் காட்டும் எப்போவுமே. இதில் போகிறது பார்க்கிங் போமா. பார்க்கிங்கில் ஒன்றும் வசதி இல்லையாட்டுது. பார்க்கிங்கில் போய் பார்த்துட்டு போவோம். நம்மள இந்த மாதிரி ட்ரக்குக்காரன் எதில் போகிறான்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா போவோம். பிகின் கண்ட்ரி கொடுக்கணுமா? ஆமாம், சரிங்க. ஓகே, பிகின் கண்ட்ரி கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போவோம். Torino. தொங்கும் பாலம். இந்த பாலத்து வழியாக ஏறி போய் என் கம்பெனியில் இருக்க சிஎம்ஆர்லாம் ஃபெடெக்ஸில் வந்து என்னை கொரியர் பண்ண சொன்னார் என் மேனேஜர். நான் ஒரு டைம் பண்ணினேன். இப்போ என்னடான்னா நான் ஃபர்ஜூஸ் சேனலில் காட்டியிருப்பேன். இந்த வீடியோ பெருசாக எடுத்துகிட்டு போக விரும்பல. ஏன்னா ஏற்கனவே இட்டாலின்னு நிறையா காட்டிட்டேன் உங்களுக்கு, போதும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்துட்டு எங்கள் கூட வந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு 30-40 கிலோமீட்டரில் ஒரு பார்க்கிங்கில் இருக்கார். அவர் லொக்கேஷன் பார்த்து ஃபோன் அடித்தார். இல்லை எங்கே இருக்கீங்க? நான் இங்கே தான் இருக்கேன், வாங்க, என் வண்டி பக்கத்தில் கடல் மாதிரி இடம் கிடக்கு,
பக்கத்தில் போடுங்க அப்படின்னாரு. நான் இன்னும் 500 கிலோமீட்டர் போகணுன்னே. அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஞாபகம் இருக்கா? ஒரு என்ன பண்ணியிருக்கீங்க, கறி குழம்பு எதுவும் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லை, உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகே, தயிர் சோறு சாப்பிட்டு போகிறேன், அப்போ நான் பட்னியாக இருக்கேன், வரேன், எனக்கு தயிர் சோத்துக்கு உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னேன். அவர் தயிர் எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. ஓகே வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அவர் கூட சேர்ந்து டக்குன்னு சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பார்க்கிங் கிடைக்கணும் இட்டாலிக்குள்ளே. சனிக்கிழமைன்றதுனால எல்லாருமே இந்நேரம் ஓட்டி எல்லாம் பார்க்கிங்கை ஃபில் பண்ணியிருப்பாங்க. அட்லீஸ்ட்டு ஓரஞ்சாரமாவது இடம் கிடைக்கணும். ஸோ அவர்கிட்ட போகிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். Slight right. டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிட்டோம். அங்கே வண்டி நிற்கிது பாருங்கள், எங்கள் வண்டி. உள்ளார போயிட்டு அந்த வண்டிக்கு லெஃப்ட் சைடில் ஓடும். அந்த வண்டிக்கு லெஃப்ட் சைடில். After 300 meters, take the highway. வைங்க போதும். ஓகே, ஊறுகாய் வச்சுடுங்க தயிர் சாதத்துக்கு. போதுண்ணே சாப்பிடுங்க, தயிர் சாதத்துக்கு அருமையாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்குனால தானே ஓடி வந்தேன் நான். அங்கே இருக்கு, இந்த அங்கே இருக்குண்ணே.